وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم كلا ذاك قلبي எல்லாம் கற்று முயர் ஞான கலை இல்லார்க்கு இன்ப நீலை உண்டோ மனோன்மணியே மௌலாய் லிம்தாயி மன்னபதா அலஹா ஃபைரில் கல்கி குல் முட்டை போரிப்பேன் முழுக்கோழியும் போரிப்பேன் சட்டை பீங்கானில் வைத்து தருவேன் மனோன்மணியே மௌலாய ஸல்லி வஸல்லிம் தாயிமன் خير الخلق كلهم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته أجمعين أما بعد அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஞான வழி தோழர்களே, இன்றைய குத்பா பிரசங்கத்தில் ஹத்தீப் அவர்கள் சுஜூதுடைய சில விஷயங்களை உங்கள் மத்தியிலே சுட்டி காட்டினார்கள். அதை கேட்டுக்கொண்டிருந்த எனக்கு அதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்ல வேண்டும் என்ற விருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. தொழுகையில் பல நிலைகள் இருப்பது உங்களுக்கு தெரியும். அது எவை? ஒன்று நிலை கியாம் என்று சொல்லப்படும். கியாம் என்றால் நிலை, நின்று கொண்டிருப்பது. இதை கியாம் நிலை என்று சொல்லப்படுகிறது. இது ஒன்று. இரண்டாவது ருக்கூஉ, குனிந்து கொண்டிருக்கின்றோமே, இது ருக்கு என்று சொல்லப்படுகிறது. இது ஒன்று. மூன்றாவது சுஜூத், நெற்றியை தரையிலே பூமியிலே வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நிலை. இது மூன்றாவது. இது சுஜூத் என்று சொல்லப்படுகிறது. நாலாவது இருப்பு, ஜுலூஸ், இருத்தல். அத்தஹியாத்துக்கு இருக்கிறோம், நடு இருப்பிலே இருக்கிறோம், இந்த இருப்பு. ஆக இந்த 4 வகையான அமைப்புகள் தான் தொழுகையிலே இருக்கின்றன. 5வது ஒன்று இல்லை. நன்றாக சிந்தனை பண்ணி பாருங்கள். இந்த 4ஐயும் தவிர 5வது ஒரு அமைப்பு தொழுகையிலே இருக்கிறதா? இல்லை. நிலை கியாம், ருக்கூஉ குனிந்திருத்தல், சுஜூத் நெற்றியை தரையில் வைத்திருத்தல், ஜுலூஸ் இருத்தல். இந்த 4 நிலைகளும் தொழுகையிலே இருக்கின்றன. இந்த 4 அமைப்புகளும் தொழுகையிலே இருக்கின்றன. ஒரு மனிதன் தொழுகையில் எந்த கட்டத்தில் அல்லாஹுவை மறந்திருந்தாலும் சுஜூதுடைய நெற்றியை தரையில் வைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த அமைப்பு இருக்கிறது. அந்த கட்டத்தில் மாத்திரமாவது அல்லாஹுவை மறக்காமல் இருக்க வேண்டுமாம். அதனால் மற்ற நேரங்களில் அல்லாஹ்வை மறந்திருக்கலாம் என்பது கருத்தல்ல. ஒரு மனிதன் தொழுகைக்காக தக்பீர் கட்டியதிலிருந்து
சலாம் கொடுக்கின்ற வரைக்கும் அல்லாஹ்வுடைய எண்ணத்தில் அவனுடைய நினைவில் இருக்க வேண்டும் என்பதுதான் ஷரியத்தினுடைய முடிவும் தரீக்கத்தினுடைய முடிவும் ஹகீகத்தினுடைய முடிவும் மாரிஃபத்தினுடைய முடிவுமாகும். இதற்குள்ளும் சில பிரச்சனைகள் இருக்கின்றன. அவற்றை நான் கிளப்பினால் நேரம் போய்விடும், உங்களுக்கும் பல சந்தேகங்கள் ஏற்பட்டுவிடும். இருந்தாலும் அதையும் லேசாக அதை அறிய வேண்டும் என்ற ஒரு ஆசை உங்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக சுட்டிக்காட்டி இந்த 4 அமைப்புகளை பற்றியும் நான் சொல்லுகிறேன். வெளிப்படையான உலமாக்கள், உலமாஉல் லாஹிர் என்று சொல்லக்கூடிய லாஹிருடைய வெளிப்படையான உலமாக்களாயிருந்தாலும் சரிதான், பாத்தினுடைய ஞான பேசக்கூடிய உலமாக்களாக இருந்தாலும் சரிதான், அல்லது தப்லீக் ஜமாத்திலே போகக்கூடிய பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிதான், அல்லது ஜமாத்தி இஸ்லாமியிலே பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிதான், அல்லது வஹாபிசம் பேசக்கூடிய வஹாபிகளாக இருந்தாலும் சரிதான், அத்தனை பேரும் ஒன்றுபட்டு கருத்து வேறுபாடில்லாமல் ஒன்றுபட்டு சொல்லக்கூடிய ஒரே ஒரு கருத்து என்ன தெரியுமா? அதுல யாருக்கும் வித்தியாசம் இல்லை, எல்லாருமே அதைத்தான் சொல்கிறார்கள். என்ன? ஒருவன் தொழுகைக்காக அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டியதிலிருந்து சலாம் கொடுக்கின்ற வரைக்கும் அவன் 2 ரக்காத்து தொழுதாலும் சரி 4 ரக்காத்து தொழுதாலும் சரி, இடைப்பட்ட நேரத்தில் அல்லாஹ்வுடைய நினைவை தவிர வேறு நினைவு வராமல் தொழ வேண்டும் என்றுதானே சொல்கிறார்கள். இதுல யாரும் வித்தியாசமா சொல்றத கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அல்லாஹ்வுடைய எண்ணம் இல்லாம வேற எண்ணம் வரலாம், ஞாயிற எண்ணம் வரலாம், பேயிற எண்ணம் வரலாம், பன்றிர எண்ணம் வரலாம், குரங்குற எண்ணம் வரலாம் என்று யாராவது வஹாபியோ காதியானியோ ஜமாத் இஸ்லாமிக்காரனோ ஞானம் பேசுறவனோ அல்லது லாஹிருடைய உலமாக்களோ யாராவது அப்படி சொல்றாங்களா? இல்ல. அத்தனை பேருடைய ஒன்றுபட்ட கருத்து என்ன? தக்பீர் கட்டியதிலிருந்து சலாம் கொடுக்கின்ற வரைக்கும் அல்லாஹ்வுடைய நினைவிலேயே இருந்து தொழ வேண்டும். அதுதான் சரியான தொழுகை என்கின்றார்கள். கத் அஃப்லஹல் முஃமினூன அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். கத் அஃப்லஹல் முஃமினூன், விசுவாசிகள் வெற்றி பெற்று விட்டார்கள். எந்த விசுவாசிகள்? சும்மா விசுவாசிகள் அல்ல. அல்லதீன, அவங்க எப்படியான விசுவாசிகள் என்றால், ஹும் அவர்கள் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், அவர்களுடைய தொழுகையில் குஷூஉ உள்ளவர்களாக இருப்பார்களே, அத்தகைய விசுவாசிகள் வெற்றி பெற்று விட்டார்கள். விசுவாசிகள் எல்லாரும் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லல. யாரை சொல்றான்? قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون, அவர்களின் தொழுகையில் குஷூஉடன் இருக்கின்றார்களே அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். குஷூ ஆண்டா என்ன? உதாரணமாக 2 வகையான குஷூ இருக்கிறது, நீங்க விளங்கிக் கொள்ளணும்ங்கிறதுக்காக நான் சொல்றேன். குஷூ, ஒருவன் தக்பீர கட்டினத்திலிருந்து ஆடாமல் அசையாமல் அங்கிட்டு இங்கிட்டு பார்க்காமல் அடங்கி ஒடுங்கி இருத்தல் குஷூஉ. குஷூஉ லாஹிர், குஷூஉ ஜவாரிஹ், வெளிப்படையான அச்சம், உறுப்புகளின் அச்சம் என்றால் என்ன? சிலவன் தக்பீர கட்டிக்கிட்டு சொறிவான், அங்கால பார்ப்பான், இங்க பார்ப்பான். இந்த உலக நாடுகளிலே தம்பி இந்த அச்சம் கூடின அமைப்பில் சொல்லக்கூடிய ஒரு நாடு நான் கண்ட மட்டுக்கு இலங்கை நாடு தான். நீங்க பல நாட்டுக்கு போனாக்கள் இருப்பீங்க, அல்லாட்டி சவுதிக்கு மட்டும் போனாக்களும் இருப்பீங்க. நாங்கள் வரத்தால ஒரு 10-12 நாடுகளுக்கு போனவன் என்ற வகையில் அங்கே பள்ளி வாசல்கள் எல்லாம் போய் பார்த்தா, இந்த இலங்கையிலையும் பார்த்தா, இந்த வெளி அச்சம்,
இந்த உறுப்புகளினுடைய அச்சம் அமைப்பில் தொழக்கூடிய ஒரு முஸ்லிம்கள் உள்ள நாடு இந்த இலங்கை நாடு மட்டும்தான், வேற எந்த நாடும் கிடையாது. அவன் தொழக்குள்ள என்ன செய்வான்? உங்களுக்கு தெரியும், சவுதி அரேபியாவுக்கு வேலை வாய்ப்பில் போனவங்களுக்கு தெரியும். அவன் தக்பீரை கட்டிட்டு என்ன செய்வான்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிddin இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். அங்க ஒரு ஆள் வந்தாருன்னா கையை காட்டுவாங்க, நில்லுங்க நான் பாருன்னு. பிறகு நடக்குதா இல்லையா தம்பி? நான் போய் சொல்றேன். ஒருவன் அங்க வாரான், இவனுக்கு முன்னால போயிடுவான் என்று இவனுக்கு விளங்கிச்சண்டா, இவன் தொழுதுட்டு இருக்கிறான். அங்க வாரான், ஒரு 10 பாகத்துக்கு அங்கால வாரான். அவன் ஒரு வேளை நம்ம தொழுகைக்கு முன்னால போயிடுவான் என்று இவனுக்கு விளங்கிச்சண்டா, அங்க 10 பாகத்துக்கு முன்னால வரக்குள்ளேயே எங்க இந்த சட்டத்தில் இருக்கியே, இது குஷுவா, இது அச்சமா? இல்லை, இது ஒரு ஜாதி விளையாட்டு. இது எல்லா நாட்டிலையும் இருக்கி, சவுதி அரேபியாவில் எக்கச்சக்கமாக இருக்கி போனாக்களுக்கு தெரியும், நான் சும்மா சொல்லல. அப்போ அச்சத்தில் 2 வகையான அச்சம். ஒன்று வெளி அச்சம், உறுப்புகளுடைய அச்சம். அது என்ன? ஆடாம அசையாம பக்தி நிலையில நிக்கிற. இது நம்ம இலங்கை நாட்டில் நிறைய இருக்கு. சும்மா ஒரு சிலவன் என்ன செய்வான், இந்த பிரிலாட்டுறவன் பிரிலாட்டிக்குவான், மற்றவங்க அத்தனை பேரையும் என்ன செய்வான், ரொம்ப அச்சத்தோட நின்று தொழுகிறான். வெளி அச்சம் நல்லா இருக்கிறது, அதுதான் வெளி அச்சம். அப்படி நிக்கத்தான் வேணும். ஆடிட்டு செஞ்சுக்கிட்டு அங்கால பார்த்து இங்கால பார்த்து இப்படி வேலைகள் என்ன செய்யக்கூடாது, தொழுகையில செய்யக்கூடாது. வெளி அச்சமும் வேண்டும். உள்ளச்சம், குஷூஉல் கல்பு, உள்ளச்சமும் வேணும். உள்ளச்சம் வேணும் என்றால் என்ன? எங்கட கல்போ மனம் இருக்குது, மனம் ஏதாவது ஒன்றில் கொள்கிக் கொண்டு நிற்க வேண்டும். காத்தாங்குடியை பத்தி யோசிக்கிற, காங்கனுடைய பத்தி யோசிக்கிற, களுவாஞ்சிக்குடியை பத்தி யோசிக்கிற, கல்முனையை பத்தி யோசிக்கிற, அப்படியெல்லாம் செய்யப்படா. பேங்கை பத்தி யோசிக்கிற, கடையை பத்தி யோசிக்கிற. அப்ப இந்த கல்பு என்ன செய்யுது? நடமாடக்கூடிய உலகம் சுத்தும் ஒரு கல்பாக. ஆனால் கல்பு அச்சமுள்ள கல்பல்ல. அது என்ன செய்யணும்? ஒன்றில் கொள்கிக் கொண்டு ஜாயிண்ட் ஆகி கொண்டு நிற்க வேண்டும். ஒன்றிலே லைட்டு போய் நிற்க வேண்டும். கல்பாங்க அலைஞ்சாலே சுத்தப்படா. அப்படித்தானே? அதுதான் உள்ளச்சம். அச்சமும் உடையவர்கள், உடைய முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். தொழுகையில் இந்த 2 அச்சமும் உள்ள முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அப்ப என்ன செய்யணும்? எந்த மூமின் வெற்றி பெற்றவன்? அவன் தொழவும் வேண்டும். தொழுகின்ற நேரத்தில் இந்த 2 வகையான அச்சமும் உள்ளவனாகவும் இருக்க வேண்டும். அவன் வெற்றி பெற்றவன். சரிதானே? இதைத்தான் எல்லா உலமாக்களும் என்ன சொல்றாங்க? தக்பீர் கட்டினத்திலிருந்து நீ சலாம் கொடுக்கின்ற வரைக்கும் வெளியுறுப்புகள் ஆடாம அசையாம வெளி அச்சத்தோடும் உள்ளச்சத்தோடும், அதாவது அல்லாஹ்வுடைய எண்ணத்திலும் இருந்து கொண்டு தொழ வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஏகோபித்த முடிவுதானே? அப்படித்தானே தொழணும். நான் சொல்றேன் அப்படி தொழையலாம். பண்டிய நினைக்கணும் தொழுகையில், நாய நினைக்கணும், குரங்க நினைக்கணும், பிராவுன நினைக்கணும், ஹாமான நினைக்கணும், மிஸ்ர் நாட்டை நினைக்கணும், மக்காவை நினைக்கணும், மதீனாவை நினைக்கணும். இப்படி கிடந்தத்தை எல்லாம் நினைச்சு தொழுதாத்தான் தொழுக என்று நான் சொல்றேன். நீ என்ன வித்தியாசமா பேசுறாரு நினைக்க போறீங்க? குர்ஆனுக்கு வித்தியாசமா பேசப்படுறாருண்டா? இல்ல, குர்ஆன்லாம் சொல்லுது அப்படி நினைச்சுதான் தொழ. பண்டிகை நினைச்சு தொழணும், நான் நினைச்சிட்டு தொழணும். எங்க எங்க சொல்லுதோ தம்பி? வாங்க, குர்ஆன்ல 6666 வசனம் என்று சொல்றாங்க. சரி, அப்படியா கூட குறைய வச்சுக்குவோம். 6666 வசனம் என்று வச்சுக்குவோம். وَإِذْ قُلْنَا لِلْمَلَائِكَةِ اسْجُدُوا لِآدَمَ فَسَجَدُوا إِلَّا إِبْلِيسَ. குர்ஆன் ஆயத்துகளுடைய அர்த்தம் தெரியாத வண்ட கதை வேற. அர்த்தம் தெரிஞ்சவனை வச்சுக்குவோமே. ஒரு ஆலிமுஷாவை வச்சுக்குவோம். இப்ப நான் ஒரு ஆலிமுஷா, நான் ஓதுறேன். وَإِذْ قَالَ رَبُّكَ لِلْمَلَائِكَةِ اسْجُدُوا. وَإِذْ قَالَ رَبُّكَ, ரப்பு சொன்ன நேரத்தில், லில் மலாயிகத்தி, மலக்குகளுக்கு ரப்பு சொன்ன நேரத்தில் ஆரை நினைக்கணும்?
அரணே வரும். மலாய்க்கத்தின் அல்லாஹ் சொல்றான குர்ஆனில். அப்ப மலக்குகள் எண்ணம் வரணுமே கல்பில். வாயால சொல்ற அந்த வசனத்துடைய அர்த்தம் கல்பில் வராம விடுமா? அர்த்தம் தெரிஞ்சவனுக்கு வரத்தான் அப்பா செய்யும். அப்போலில் மலாய்க்கத்தி மலக்குகள் எண்ணம் வரணும். அப்ப அல்லாஹ்வோட எண்ணம் வரலையே, மலக்குகள் எண்ணம் வருது, வரணும். இல்லாட்டி எப்படி ஓதுறது? வைதக்கால் ரப்புகலில் மலாய்க்கத்தி இஸ்ஜுது லி ஆதம. வாப்பாட எண்ணம் வரணும். ஏன் ஆதம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லிட்டான். அதை ஓதும் போது ஆதத்திர எண்ணம் வரணும். அப்ப ஆதத்திர எண்ணம் அல்லாஹ்வோட எண்ணமா இல்லையே? அவங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, நம்மட வாப்பா, அவங்களோட எண்ணம் வரணும். வைதக்கால் ரப்புகலில் மலாய்க்கத்தி இஸ்ஜுது லி ஆதம ஃபஸஜது இல்லா இப்லீஸ் லானத்துல்லாஹி அலைஹி என்று சபிக்கிற இப்லீஸ்ல எண்ணம் கொள்கையில வர. கொள்கையில வந்தாகணும். இல்லாட்டியில என்ன ஓதற அர்த்தம் என்ன? மாமா கடையட்டிக்கியாண்டா, என்னடா கடையட்டிக்கியா மாமா ஏண்டா? அதெல்லாம் தெரியா, நான் சும்மா சொல்றேன். என்ன அர்த்தம்? மாமா ஏண்டா நான் கடையிட்டான், கடைக்கு இயாண்டா போனேன் என்ற அர்த்தம் தெரிஞ்சாதான் அவன் சொல்றத்தினுடைய வசனத்தினுடைய அமைப்பு சரியா வரும். இல்லாட்டி அந்த வசனத்தில் என்ன அர்த்தம் இருக்கு? ஆகவே இப்ப இந்த ஆயத்துக்குள்ளேயே, எதுக்குள்ள? இந்த சின்ன ஒரு ஆயத்துக்குள்ள இது கால ரப்புக லில் மலாயிகத்தி இஸ்ஜுது லி ஆதம ஃபஸஜது இல்லா இப்லீஸ். இப்லீஸ்ல எண்ணம் வந்துட்டு, ஆதத்திர எண்ணம் வந்துட்டு, மலக்குகள் எண்ணம் வந்துட்டு. சரியா? இன்னொரு இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இன்ன அவ்வல பைத்தின் வுலிஅ லின்னாஸி லல்லதி பிபக்கத. இன்ன அவ்வல பைத்தின் முதலாவது வீடு மனிதர்களுக்கென்று கட்டப்பட்ட முதலாவது வீடு அல்லதி பிபக்கா, மக்காவில் இருக்க. அதுதான். அப்ப என்ன செய்யணும்? இது ஓதக்க இன்ன அவ்வல பைத்தின் முதலாவது வீடு எங்கக்குள்ள எந்த எண்ணம் வரும்? நம்ம குடியிருக்கிற ஊற்று எண்ணமா வரும் இல்லையே? மக்கா காபத்துல்லாவுடைய எண்ணம் வரணும். காபத்துல்லா அல்லாவா இல்லையா? அப்ப அப்ப காபத்துல்லாவுடைய எண்ணம் வருகிறே, வர வேணுமே, வருகிறே இல்ல, வர வேணும். பைத்தின் மனிதர்களுக்கு கட்டப்பட்ட. மனிதர்கள் அங்கக்குள்ள சகல மக்களையும் மனுஷர்கள் எண்ணம் எல்லாம் கல்வில வரணும். மக்கத்தேண்டா மக்கா, சவுதி அரேபியரா எண்ணம் வரணும். தொழுகையில் மக்கா எங்க இருக்கி? சவுதி அரேபியலான இருக்கி, அந்த எண்ணம் வரணும். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், கூனு கிரதத்தன் ஹாசியின், கீழ்த்தரமான குரங்குகளாக நீங்கள் ஆகுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான். குரங்குகள் என்று சொல்ல பாவிக்கான், ஒரு ஆயத்தில் வருகிறது. அப்ப அதை ஓதக்க கூனு கிரதத்தன் ஹாசியின் அல்லாஹ்வோட எண்ணத்தில் அணிக்கிறேன் இல்லையே? ஓதற அர்த்தத்தை இல்லை கவனிக்கணும். அப்படித்தானே சட்டம் இருக்கு. நீ ஓதுற ஆயத்தோட அர்த்தத்தை கவனிச்சுட்டு ஓதப்பா தொழுகையில் என்றுதான சட்டம் இருக்கு. அப்ப குரங்க நினைக்கணுமே. கமதலில் ஹிமாரி யஹ்மிலு அஸ்ஃபாரா, வேடுகளை சுமக்கின்ற கழுதை போல என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கழுதையை குர்ஆன்ல சொல்றான். அப்ப கழுதை என்று ஓதக்க கழுதையை நினைக்கணுமா இல்லையா? இன்னைக்கு தானே வேணும். ஹின்சீர், பன்றி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான். நெருப்பு என்று சொல்றான், மண் என்று சொல்றான், தண்ணி என்று சொல்றான், என்னமோ என்னமோ எல்லாம் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். அப்போ ஒரு நான் கேட்கிற கேள்வி தான் தம்பி, அதான் உங்களுக்கு கேள்வியை எழுப்பி வைக்க போறேன். விடையே சொல்ல மாட்டேன், விடை சொல்ல நேரம் இல்லை, அதனால சொல்ல இயலாது. கேள்வியை எழுப்பி வைக்கிறேன், நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக, நீங்க அதை தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்ற ஆசை உங்களுக்கு ஏற்பட வேண்டும் என்பதற்காக கேள்வியை தருகிறேன். என்ன? எல்லா உலமாக்களும் ஏகோபித்து சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கமான முடிவென்ன? தக்பீர் கட்டியதிலிருந்து சலாம் கொடுக்கின்ற வரைக்கும் அல்லாஹ்வுடைய எண்ணத்திலே நின்று தொழ வேணும், உள்ளட்சத்திலே நின்று தொழ வேணும். மெய்தான். எப்படி உள்ளட்சத்திலே நின்று தொழுகிற? இவ்வளவு ஓதற்கு இவ்வளவும் வருகுது. அப்ப என்ன? அதுக்கு விட இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பேசுற வெள்ளிக்கிழமைகள்ல வரும் ஒரு நாளைக்கு. இப்ப நான் எடுத்துக்கொண்ட விஷயம் என்ன? அதோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் என்ன?
இந்த தொழுகையிலே நிலை, கியாம், ருக்கு குனிந்திருத்தல், சுஜூத் தரையில் நெற்றிய வைத்திருத்தல், ஜுலூஸ் இருக்கிறது. இந்த 4 அமைப்புகளும் தானே இருக்கு. இந்த 4 அமைப்புகளிலும் எந்த ஒரு அமைப்பில் அல்லாஹ்வுடைய எண்ணம் இல்லாம போனாலும் இந்த மனிதனுக்கு சுஜூது செய்கிற நேரம் அளவு, அதாவது எந்த நேரம் எவ்வளவு நேரம் போகும்? சுப்ஹான ரப்பியல் ஆலா வ பிஹம்திஹி என்று 3 தரம் தானே சொல்றோம். 3 தரமும் சொல்லலாம், ஒரு தரமும் சொல்லலாம், அல்ல ஒரு தரமும் சொல்லாமையும் விடலாம். அதை பத்தி பிரச்சனை இல்லை. சுஜூது செய்தா போதும். அதை ஓதணுங்கிறது வாஜிப் இல்லை, சுன்னத்தான ஓதல் தான் அது. சரி, இவர் ஒரு சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லக்கூடிய நேரம் அளவாவது நெற்றிய பூமியில வச்சுக்கிட்டு இருக்கிற நேரம் இருக்கிறே, அந்த நேரத்தில் மட்டுமாவது இவர் அல்லாஹ்வுடைய நினைப்பிலே இருக்க வேண்டும். மற்ற நேரங்கள்ல வேற வந்து போனாலும் பரவாயில்ல, அந்த நேரம் மாத்திரமாவது இவர் அல்லாஹ்வுடைய எண்ணத்திலே இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய எண்ணத்திலே இருக்க வேண்டும் என்றால் இவர் ஃபனாவாக வேணும். அதுதான் கருத்து. வேற அல்லாஹ்வுடைய எண்ணத்தில் இருக்கிறேன் என்று அல்லாஹ் நினைச்சிட்டு நினைச்சாதுங்க. நீங்கள் ஃபனாவாக வேணும், நீங்கள் இல்லாமல் போக வேண்டும். நீங்கள் ஃபனாவாக என்ன அர்த்தம்? நீங்கள் இல்லாமல் போக வேண்டும். முட்டை பொரிப்பேன், முழு கோழியும் பொரிப்பேன், தட்டை பீங்கானில் வைத்து தருவேன் மனோன்மணியே. முட்டை பொரிப்பேன் அந்த டையன்னாக்கு பிறகு இப்பன்னாவை போட்டும் படிக்கலாம். முட்டை பொரிப்பேன் என்று அந்த இப்பன்னாவை போடாம சும்மா முட்டை என்றும் படிக்கலாம். அப்படி படிச்ச அர்த்தம் வேற, இப்படி படிச்ச அர்த்தம் வேற. நீங்க சும்மா இப்பன்னாவை போடாம படிச்சு பாருங்க. முட்டை பொரிப்பேன், முழு கோழியும் பொரிப்பேன், தட்டை பீங்கானில் வைத்து தருவேன் மனோன்மணியே. முட்டை பொரிப்பேன், முட்டரியே ஓளி முட்டை, அதுதான் அந்த முட்டையை பொரிப்பேன். முழு கோழியும் பொரிப்பேன், ஹாஃப் கோழி அல்ல, முழு கோழி. முழு கோழியும் பொரிப்பேன், தட்டை பீங்கானில், நல்லா வெளியில எடுத்து காட்டக்கூடிய மாதிரி தட்ட பீங்கான், தாப்பமான பீங்கான் இல்ல, தட்ட பீங்கானில் வைத்து இறைவா உனக்கு நான் தருவேன், நீ தின்னு என்று. என்னடா அல்லாவுக்கு முட்டையை பொறிச்சுக்கிட்டு கோழியை பொறிச்சுக்கிட்டு தட்ட பீங்கானில் வச்சுக்கிட்டு திங்க கொடுக்குறேன். இது என்னடா சரியத்துக்கு விரோதமான பேச்சறிக்கை? சரியத்துக்கு விரோதமாயிட்டா இருக்கி. காதல் முத்தி செண்டா என்ன செய்வான்? எல்லாத்தையும் சொல்லுவான். பிய பேரில் இட்டுங்க போறன்னு சொல்லுவான். காதலியில ஆசை கூடிச்சண்டா. லைலா மஜ்னூன் என்று ஒரு காதலை இருந்தான் உலகத்துல, ஒரு வரலாறு இருக்கி. லைலா மஜ்னூன், மஜ்னூன் லைலா. லைலாவில் பைத்தியகாரனான ஒருவன். அவன் என்ன செய்வானா, லைலா துப்பி போட்டு போனதுக்கு பிறகு இவன் போய் தேடி தேடி அவனோட சளியை எடுத்து தும்பானான். அதனால அவனுக்கு லைலா மஜ்னூன் என்று வரலாறு பிரசித்தி பெற்ற ஒரு பேர் வந்துச்சு. இன்னல்லாஹ் லா யஹுது மா ஸதர மினல் உஷாக். காதலர்களினால் ஏற்படக்கூடிய வார்த்தை பிரயோகங்களை வைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குற்றம் பிடிக்க மாட்டான். காதலர்களால் ஏற்படக்கூடிய ஆசை முத்தி ஏற்படக்கூடிய வார்த்தை பிரயோகங்களால் அல்லாஹ் தஆலா குற்றம் பிடிக்க மாட்டான். நீங்க கோபத்தோட பொண்டாட்டிய பார்த்து பறக்கூதி என்றா என்ன செய்வாள்? நாய் திருப்பி சொல்லுவாளா இல்லையா? சொல்லுவாள். கோபத்தில் இல்ல, 2 பேரும் அந்நியமாக சல்லாபம் புரிஞ்சுக்கிட்டு இருக்கக்குள்ள பறக்கூதி என்றா என் கண்மணியேன்னு கட்டி பிடிப்பாளா இல்லையா? ஏன் அங்க பறக்கூதி என்றா கோபம் பாரு என்ன, இங்க பறக்கூதி என்றா சந்தோஷம் பாரு என்ன? மகாம் அந்த அந்தஸ்தை பொறுத்தது, அந்த இடத்தை பொறுத்தது. ஆகையினால அல்லாஹ்வுல காதல் கொண்ட காதலர்கள் முட்டை பொரிப்பும் கொடுப்பாங்க, கோழி பொரிச்சும் கொடுப்பாங்க, ஆட்டை பொரிச்சும் கொடுப்பேன் என்று சொல்லுவாங்க. அதுக்கு குத்தம் வராது. அதை நீங்க தப்பா நினைச்சுக்கப்படா. அல்லாஹ்வுக்கு உண்மையிலேயே முட்டையை பொரிச்சு வச்சு தின்னுடா அல்லாஹ் கொடுக்குறே ஆக்குமண்டு. அப்படி முட்டையை பொரிச்சு அல்லாஹ் கொடுக்கறதுக்கு அல்லாஹ் சாப்பிடுறையும் இல்லை, குடிக்கிறையும் இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. இந்த ஆசை முத்தினத்தினால அப்படியெல்லாம் வார்த்தை பிரயோகம் ஏற்படும் போது அது குத்தமில்லை. அப்ப இது முட்டை என்று வச்சுக்கிட்டீங்களா?
டையனாக்கு பிறகு இப்ப நான் கொண்டு வைங்களே இந்த கதையெல்லாம் நின்றும். எப்படி முட்டை போரிப்பேன், முட்டை போரிப்பேன், முழு கோழியும் போரிப்பேன். முழு கோழி என்றா என்ன? இந்த உடல். முட்டண்டா இந்த முழங்கால், முழு கோழி என்றா முழு உடல். பொரிப்பேன், பனாவாக்குவேன். பொரிக்கிறேன்டா என்ன? பனாவாக்குவேன். தட்டை பீங்கானில் வைத்து, தட்டப்பீங்கான், தட்டை பீங்கானில் வைத்து தருவேன் மானோன் மானியே. அப்ப இவன் என்ன செய்யறான்? ருகூல இருந்து சமி அல்லாஹு லிமன் ஹமிதா ரப்பனா லக்கல் ஹம்து மில்ல ஸமாவாதி வ மில்லல் அர்ளி வ மில்ல மா ஷி'த மின் ஷைஇன் பாத் என்ற உடனே கொண்டு உழுகுறான் சுஜூதுல. இல்லவா? அதுக்கப்புறம் என்ன சுஜூது தானே. கொண்டு உழும்போதோ என்ன இவன் நினைக்கணும்? முட்டையும் பொறிச்சு, இந்த முழங்காலையும் பொறிச்சு, முழு உடலையும் பொறிச்சு என்ன பனாவாக்கி அழிச்சு இல்லாமல் ஆக்கி தட்டை பீங்கானில் வைத்து அப்படியே தருகிறேன் ரஹ்மானே என்று அல்லாஹ்வுக்கு தன்னை அர்ப்பணிக்கின்றான், தன்னை முழுமையாக சமர்ப்பிக்கின்றான், அல்லாஹ்வுடைய ஹதரத்துக்கு காணிக்கையாக கொடுக்கின்றான். இப்படி முட்டையும் பொறிச்சி, முழு கோழி என்ற இந்த உடலையும் பொறிச்சி தட்ட பீங்கானில வச்சு கொடுக்கிற நேரம் இவர் தன்னை மறந்துதானே செய்ய வேணும். தன்னை மறக்காமல் உலக எண்ணம், அந்த எண்ணம், இந்த எண்ணம் எல்லாம் இருந்து கொண்டு இதை செய்யலாமா? செய்யலாது. அப்ப அதுக்காக வேண்டித்தான் ஷரியத் என்ன சொல்லுதோ, உன்னுடைய சுஜூது நிறைவேற வேண்டுமா இருந்தால் 7 உறுப்புகள் படணும் பூமியில. என்னென்ன 7 உறுப்பு படணும்? 2 முழங்கால் படணும். அது சாரனுக்கு மேலால பட்டாலும் பரவாயில்ல, பிரச்சனை. சாரனுக்கு மேலாம் படணும். சாரனை கிளப்பிட்டு முழங்கால பூமியில வச்சா இந்த தொழுக பாத்தில போய் திரும்பி ஏன் முழங்கால இருந்து அவுரத்துலவா? அப்ப சாரனுக்கு மேலாம் படணும், அல்லோங்ஸுக்கு மேலாம் படணும். 2 முழங்காலும் படணும். மருகா 2 கை, உள்ளங்கையும் படணும். எத்தனை உறுப்பாச்சு? 4. நெத்தி படணும். அது மறைஞ்சி பட போலாம். அதுதான் அங்குள்ள விஷயம். அது நெத்தி திரை இல்லாமல் தான் பூமியிலே பட வேண்டும் அல்லது தரையிலே பட வேண்டும். சிலவன் மடையன போல கையிலஞ்ச கட்டிட்டு வாரான். இங்க கையிலஞ்ச கட்டலி கட்டுறா தலையில, தலையிலான கையிலஞ்சு கட்டணும். நெத்திலையும் அதிலே கையிலஞ்சு கட்டுற. தொப்பி போடணும். நீ எங்க தலையிலான தொப்பி போடுற, நெத்திலையும் தொப்பி போடுற. சிலவன் நெத்தியில தொப்பியை போட்டுக்கிட்டு வாரான். இப்படி இவர் சுஜூது எப்படி செய்வாரு? இந்த தொப்பிக்கு மேலாம் சுஜூது செய்வாரு. அல்ல இப்படி கைலஞ்ச கட்டி இருந்தாருன்னா அந்த கைலஞ்சிக்கு மேலாம் சுஜூது செய்வார். சுஜூது நிறைவேறாது, கூடாது. தொழுக பாத்திலா போய் தரும். ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் நீங்க எல்லாரும். சில ஆக்கள் சின்ன பிள்ளை எல்லாம் செய்யறாங்க, பெரிய ஆக்கள் செய்யாட்டியும். அப்ப எத்தனை ஆச்சு? 2 கை, 2 முழங்கால், 4 நெத்தி, 1 5 மூக்கு படுறது. சுஜூதுல மூக்கு படுறது இருக்கே பருவம் இல்லது, வாஜிப் இல்ல, சுன்னத். பட்ட நல்லம், படாட்டியும் ஒன்றுமில்ல. தொழுக கூடும், சுஜூது கூடும். மற இன்னும் 2 வேணும். 5 தானே வந்துச்சு, இன்னும் 2. அது கால் விரல்களினுடைய உள்பகுதி. சிலவன் நான் நேற்று முந்தினாலும் பார்த்தேன், ஆண்டவனே என்ன செய்யலாம்? ஒன்றும் செய்யலாம். 1000 தடவை இந்த பள்ளிவாசல்ல நான் பேசியிருக்கேன், 1000 தடவை இந்த ஜும்மாவில் பேசியிருக்கேன், 1000 தரம் கேட்டவன் தான் அப்படி என்ன செய்யறான்? 2 காலையும் கேப்பிட்டு என்ன செய்யறான்? ஜூது செய்யறான். படவே இல்லை. சுஜூது கூடுமா? கூடாது தம்பி, சுஜூது கூடாது. தொழுக பாத்தில். நீங்க என்ன செய்யணும்? சுஜூதுல இப்படி வச்சீங்க, கால் விரல்களை இப்படி வச்சீங்க, பாத்தில் தொழுகை. என்ன செய்யணும்? இந்த உள்பகுதி இருக்க, இதுதான் உள்பகுதி. இந்த உள்பகுதி இப்படி படணும். எல்லா விரலும் படுறது நல்லது, எல்லா விரலினுடைய உட்பகுதியும் படுறது விசேஷம் இல்லையா? ஒரு விரலினுடைய உட்பகுதியாவது பட வேணும். படவில்லை ஆனால் சுஜூது கூடாது. அதிகமானாக்கள் இந்த விஷயத்துல மிச்சம் மோசமா தான் செய்யறாங்க. நீங்க பாருங்க, ஒரு ஆள் தொழக்குள்ள பின்னால இருந்து பாருங்க, இப்படி வச்சுக்கிட்டு தொழுவான், அல்ல இப்படி போட்டு தொழுவான். வெள்ளத்தையும் பட வைங்க. எல்லா விரலும் பட வசதி இல்லை, அல்லது பிரச்சனை. ஒரு விரலாவது படக்கூடிய அளவுக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள்? சுஜூது செய்யுங்கள். அப்ப இந்த 7 உறுப்புகளை ஏண்டா தம்பி படம்?
ஷரியத்து சொல்லுது ஏழும் படணும். ஏன் படணும்? கேள்வி ஒன்று கேட்டு பாருங்க. ஒரு ஆலிமுஷா கிட்ட லாஹிருடைய இல்மை பேசுறாரு, அந்த ஆலிமுஷா கிட்ட கேளுங்க, ஏன் 7 உறுப்புகள் படணும் என்று இஸ்லாம் சொல்லுதோ, ஏன் ஷரியத்து சொல்லுதோ? 6 பட்டா என்ன, இல்லாட்டி 4 பட்டா என்ன? 7 பட்டுத்தான் ஆகணும். காரணம் என்ன தெரியுமா? 7 சிபத்து. 7 சிபத்தும் போனாதான் இவர் செத்த சவமாகுவார். 7 சிபத்து என்ன? குதுரத்து, இராதத்து, சம்அ, பஸர், ஹயாத்து, இல்மு, கலாம். இந்த 7 சிபத்துக்களும் எங்களுக்கு இரவலாக தரப்பட்டிருக்கின்றன. இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு அது வேணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்குரியதுதான் அதெல்லாம், நம்மட இல்லை, அவன்ட இரவலாக தந்திருக்கான். நீ இந்த உலகத்தில் வாழ்ற காலத்துக்கு அவ்வளவு நாளைக்கும் உனக்கு இரவலா வேணும் தான். அதுக்காண்டி வச்சிக்க என்று தந்திருக்கிறான். இரவல் தந்தவன் கேட்கின்றான், நம்பி மறந்து போச்சு. இல்லை என்றால் அவன் விடுவானா? விடமாட்டான் தானே. நீ இல்லை என்றப்பல அவன் விடுவானா? புடுங்கி எடுத்துக்குவான். அவன் கேட்கறதுக்கு முன்னால நீ என்ன செய்? நீ இரவலாகத்தானே தந்த ஆண்டவனே, இந்தா உனக்கு இந்த இரவல் 7ஐயும் நான் தந்து விடுகிறேன் என்று இந்த 7 உறுப்புகளையும் பூமியில வச்சு என்ன செய்? அவனுக்கிட்ட பாரங்குடு. மூத்து கபல அந்த மூத்து, நீங்கள் மௌத்தாகுவதற்கு முன்னால் மௌத்தாகுங்கள். இந்த 7 உறுப்புகளையும் பூமியில வச்சு, அதனுடைய பின்னணி என்ன? 7 சிவத்துக்களையும் நான் உன்னிடத்திலே ஒப்படைக்கிறேன் என்று சுஜூதுடைய இடத்திலே நீங்கள் ஃபனாவாகி சுஜூது செய்யுங்கள். அக்ரபு மா யகூனுல் அப்து மின் ரப்பிஹி வஹுவ சாஜிதுன். ஒரு அடியான் இறைவனுக்கு மிக மிக நெருங்கி இருக்கக்கூடிய ஒரே ஒரு நேரம் அந்த சுஜூதுடைய நேரம் மாத்திரம்தான் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த நேரம் இருக்கே மிச்சம் பொறுப்பான நேரம். ரொம்ப கவனம் அறிஞனும். ஒருவன் கணவனும் மனைவியும் உடல் உறவு கொண்டு, தம்பி காத பத்தியா, உடல் உறவு கொண்டு சித்தின்பம் முத்துஃபா ஒளியாகிற நேரத்தில் அவன் வேற என்னமும் சிந்தனையிலே அம்பிரிப்பான். அத்தனையும் மறந்து அதிலே வனாவாகுவான். புடையம்பா முகத்தினாலும் தெரியாது, விளங்குமா நேரம்? அது நுழம்பு அடிக்கிறாங்க கொண்டு காலால தட்டிடுவான். ஏன்? அது பொறுப்பான கட்டம். அதே விட அது சித்தின்பம். அப்பா கொஞ்ச நேரத்து வேலை, 2 நிமிஷத்துக்கு 2 செகண்ட் வேலை. இது என்ன? பேரின்பம். அதுக்கு நிகர் இல்ல. எப்படி சொல்ற? அதுக்கு நிகர் எப்படி? இந்த சித்தின்பத்தை போல எத்தனை மடங்கு இருக்கும் என்று கேட்டா ஒரு 10 மடங்கு இருக்கும், இல்லாட்டி 10 கோடி மடங்கு இருக்கும் என்று சொல்லலாமா தம்பி? இல்லையே. அது எத்தனை கோடி என்றும் வர்ணிக்க முடியாத ஒரு இன்பமாம் பேரின்பம். அந்த பேரின்பத்தில் நாங்க இருக்கிற நேரத்தில் சகலதையும் மறந்திருக்க வேணும். அது பொறுப்பான ஒரு கட்டம், சுஜூதுடைய கட்டம். அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் அவன் எதை கேட்கின்றானோ அதை அவன் கொடுப்பான். அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. சித்தின்ப நேரத்தில் இவர் மனாவாகி சித்தின்பத்தில் கிடக்கிற நேரத்தில் அந்த வளகளை தருவியாடி என்று கேட்டா ஓன் தருவன் என்று தான் சொல்லுவாள். தரமாட்டனங்க மாட்டாள். அந்த நேரத்தில் அது எவ்வளவு பெரிய சொத்தா இருந்தாலும் சரி, இந்த அனுபவிச்சிட்டால இது சித்தின்பம் அவளுக்கு. அந்த இன்பத்தில் தருவன் என்று தான் சொல்லுவாள். இந்த பேரின்பத்தில் வனாவாகி கிடக்கின்ற நேரத்தில் ஆண்டவனை அதத்தா இதத்தா காசத்தாக பத்தாண்டு கேட்டா என்ன செய்வான்? தாரணப்பா, கவலைப்படாதே என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான். ஆகவே அன்புள்ள சகோதரர்களே, நான் நினைச்சிட்டு வந்த அந்த கேட்டால வரும்போது ஒரு விஷயம் பேசுவோம் உண்டு. இந்த சுஜூத பத்தியும் பேசுமாம். அவங்க 2 வார்த்தை சொன்னதுனால அதை பத்தி சும்மா சின்ன அளவுக்கு சொல்லுவோம் என்ற எண்ணத்தில் தான் நான் இதை சொன்னேன். எனவே தொழுகையினுடைய எந்த ஒரு கட்டத்திலாவது இறைவனை நாங்கள் மறந்திருந்தாலும், மறக்கக்கூடா, மறந்தாலும் சும்மா சொல்றேன், சுஜூதுடைய அந்த கட்டத்திலே நாங்கள் மறந்துவிடக் கூடாது என்பதை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, நான் ஏற்கனவே ஒரு கேள்வி எழுப்பினேனே, தொழுகையில் அல்லாஹ்வுடைய நினைவில் தான் நிற்க வேண்டும் என்று எல்லாருடைய ஏகோபித்த முடிவு.
இங்க குர்ஆன் ஓதுக பார்த்தா குல் அஊது பின்னாஸ் மலிக்கின்னாஸ் இலாஹின்னாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாஸில் ஹன்னாஸ் ஷைத்தாண்ட கண்டத்தை என்ன செய்யணும் தொழுகையில நினைக்க வேண்டியதாக இருக்கே. அப்ப என்ன இதுக்குள்ள தொடர்பு, இதுக்குள்ள விளக்கம் என்ன? இன்ஷா அல்லாஹ் தஆலா எதிர்வரக்கூடிய கிழமைகளில் சந்தர்ப்பம் கிடைத்தால் உங்கள் மத்தியிலே சொல்லலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.